ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வழக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 4ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மகர ராசி பலன். மேஷம், இன்று அமோகமான நாள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். போட்டி, பந்தயங்கள், ஷேர் மார்க்கெட், ரேஸ் போன்றவற்றில் நல்ல எதிர்பார்த்த பலன்களை விட அதிகமான பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சரிதான். ஆனால் எல்லாம் சரியாகத்தான் போகிறது என்று இல்லீகலாக அல்லது குறுக்கோளியில் ஏதேனும் செய்ய நினைத்தால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே எது செய்தாலும் நேர்மறையாக செய்து வெற்றி காண முயற்சி செய்யுங்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கும். அதை கட்டுப்படுத்தினால் சேமிப்புகள் உயரும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் பிரச்சனைகள் தரும் என்பதால் ஒத்திவைக்கவும். வாழ்க்கை தொழிலுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம், இன்று உங்களுக்கு திருப்தியான நாள். நீங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளை எப்பாடுபட்டாவது அதை செய்து முடிக்க நினைப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவோடு அதற்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதை ஷார்ட்கட் மெத்தடில் செய்கிறேன் என்பதை வெளியில் உங்கள் பேரை கருத்துக்காதீங்க. மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினர்கள் வருகை சில சங்கடத்தை தரும். அதுவும் பெண் உறவினர்களால் சில சங்கடங்கள் தோன்றி மறையும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கலாம். சகோதரர் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுனம், இன்று உங்களுக்கு சந்தோஷமான நாள். பேசியே உங்கள் காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் நல்ல புதிய உறவுகள் உருவாகும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை. விளையாட்டுக்காக கூட நீங்கள் சில காரியங்களை செய்ய முயற்சிக்காதீர்கள். உறவினர்களால் ஆளுமையால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே அவர்களை உங்கள் விஷயங்களை தலையிட தவிர்க்கவும். சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகம், கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் என்று உங்களுக்கு வீண் விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் தர முயற்சிக்கும். மாற்றங்கள் எல்லாம் எதிர்ப்புகளை தோற்றுவிக்கும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்து பயன்பெறுங்கள். பேச்சில் தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களிடம் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களை தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு எல்லா விதத்திலும் உதவிகரமாக இருப்பார்கள். சிம்மம், மிகவும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். ஏனெனில் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் என்று கிடைக்கிறது. வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மனமறிந்து நடக்கப் போகிறார்கள். இதை தவிர வேறு எந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு தேவையில்லை. வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கண்டிப்பும் கராரமாக பேசுவதை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதரருடன் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையோடு இன்று
அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இந்த நாளை கடக்கப் போகிறீர்கள். கன்னி, இன்று திருப்திகரமான நாள். நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் அல்லது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை குவித்து கொடுக்கும். வேலையில் அழுத்தம் கூடினாலும் அதையெல்லாம் கடைசியில் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலனை தரும் என்பதால் அதை சுமையாக கருத்தாமல் சுகமாக செய்வீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்டு உங்களை செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள், குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் கவனமும் கண்ணியமும் சேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு வீட்டில் மட்டுமல்லாது குடும்பத்தில் மட்டுமல்லாது தொழிலும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம், இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் சார்ந்த இலக்குகளை எல்லாம் இன்று எளிதில் அடைவீர்கள். அது சில மாற்றங்களை செய்து எளிதில் அந்த வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். அது எல்லாம் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அவற்றையெல்லாம் நேர்மறையாக செய்வது நல்லது. நீங்கள் குறுக்கு வழியில் அல்லது இல்லீகலாக ஏதாவது செய்ய போனால் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே கவனம் தேவை. விரும்பிய பயணங்கள் வெற்றிகளை தரும். தொழிலில் எதிர்ப்புகள், அழுத்தங்கள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் திறமை வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் அலைச்சலை தரும் என்பதால் இன்று அதை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், இன்று மகிழ்ச்சியான நாள். ஏனெனில் இன்று புதிய புதிய வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அதையெல்லாம் நீங்கள் செய்யும் தொழிலில் புகுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தப் போகிறீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். ஆகவே இன்று மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து போவார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் திறமைகளை மதிப்பார்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. அவர்களுடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் தெரிவதால் சிறிது கண்காணிப்பு செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது உங்கள் கடமையாக இருக்கிறது. தொழிலில் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரன், கருத்து நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் விரயங்களையும் செய்ய நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு பக்கத்துணையாகவும் இருப்பார்கள் என்பதால் இன்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள். தனுசு, கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் இன்று செய்யக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வீண் விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அதுவே நன்றாக இருக்கும். மாற்றங்கள் செய்கிறேன் என்ற பெயர் வழியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு ஏற்றி தரும். பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்களால், சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். மகரம், இன்று குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்தது நீங்கும். அந்நியர்கள் தலையீட்டை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். புதியதாக நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனம் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் குறுகிய தூர பயணங்கள், தொழில் சார்ந்த குறுகிய தூர பயணங்கள் வெற்றி வரும். தொழில் சார்ந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசிடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதர நண்பர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கைத்துறை உங்களுக்கு உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு
நடக்கின்ற விஷயங்களில் ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. கும்பம் இன்று அழுத்தம் நிறைந்த நாள். இன்று தொழிலில் எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள், அழுத்தங்கள், வேலைப்பளு கூடுதல் இது போன்ற பிரச்சனையை நீங்கள் இன்று சந்திப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய பணபலத்தாலும் மனபலத்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலிலோ வீட்டிலோ மூத்தவர்கள் அனுபவஸ்தர்கள் சொல்லும் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும். எதிர்மறை சிந்தனைகள் தோன்றினால் அதை தவிர்ப்பது நல்லது. அதற்கு இறை வழிபாடை செய்வது நன்றாக இருக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களுக்கு மாமருந்தாக வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் பிரச்சனைகள் தருவதால் நீங்கள் ஒத்திப்படவும், நண்பர்களால் சகோதரர்களால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனம் இன்று உங்களுக்கு ஒரு கலவையான நன்மையும் தீமையும் கலக்கக்கூடிய நாள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். சகோதரருடனும் நண்பருடனும் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாள் உங்களை இனிய நாளாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே அவர்களை அனுசரித்து செல்லுங்கள், ஆனந்தத்தை அனுபவியுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளரக சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.